போடி அருகே காணாமல் போன 2 பள்ளி மாணவர்கள் கிணற்றில் சடலமாக மீட்பு. இந்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேனி எஸ்பி நேரில் ஆய்வு. தேனி மாவட்டம் போடி அருகே ரங்கநாதபுரத்தைச் சேர்ந்த சின்னத்தம்பி செல்வி தம்பதியரின் மகன்கள் சபரீசன், ஹரிஸ் இருவரும் அதே பகுதியில் உள்ள ஒரு பள்ளியில் முறையே 7 மற்றும் 6ஆம் வகுப்பில் பயின்று வருகின்றனர். கடந்த 24ஆம் தேதி பள்ளி முடிந்து வீடு திரும்பிய சிறுவர்கள் மாலையில் வெளியில் சென்றவர்கள் வீடு திரும்பாததால் போடி தாலுகா காவல் நிலையத்தில் சிறுவர்கள் மாயமானதாக அவர்கள் பெற்றோர்கள் புகார் அளித்த நிலையில் திடீரென கரட்டுப்பட்டி அருகே தென்னந்தோப்பில் உள்ள சுற்றுச்சுவர் இல்லாத 150 அடி ஆழ கிணற்றில் சிறுவர்கள் இருவரும் சடலமாக கிடந்ததை அறிந்த போடி தாலுகா போலீசார் தீயணைப்புத் துறையினர் உதவியோடு 2 உடல்களையும் மீட்டு தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்கு அனுப்பி வைத்தனர். பள்ளி மாணவர்கள் இருவர்கள் சடலமாக மீட்கப்பட்டதை அறிந்த தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரவீன் கௌதம் சம்பவ இடத்தை நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த நிலையில் பள்ளி மாணவர்கள் வசிக்கும் அதே தெருவைச் சேர்ந்த கேசவ பாலாஜி என்னும் நபர் இறந்த பள்ளி மாணவர்களுடன் இருந்ததாக போலீசாருக்கு கிடைத்த CCTV ஆதாரத்தை வைத்து கேசவ பாலாஜியை விசாரணை வளையத்தில் கொண்டு வந்த போலீசார் நடந்தது கொலையா, தற்செயல் சம்பவமா என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எதுவாகினும் இந்த சம்பவம் போடி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.